அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் சாதனையாளர் விருதை பெற இருப்பவர். விண்வெளியில் கலத்தோடு கலத்தை கச்சிதமாய் பொருத்தும் நுட்பமும், மிதக்கும் விண்வெளி நிலையத்திற்கு சுபான்ஷு சுக்லாவை அனுப்பும் திட்டமும் இவர் தலைமையில் கண்டது வெற்றியை. நாசாவும் இஸ்ரோவும் இணைந்தன, முதல் புவிக்காட்சி கலத்தை வனைந்தன. தனித்ததோர் மையத்திற்கே இந்திய கனவுகள் விரிந்தன. அக்கனவில் ஒரு வித்து குலசேகரப்பட்டினம் எனும் சொத்து. கவுண்டவுனுக்கான கட்டளையை தொடங்கும் இவர் யார் என்று திரையில் பார்க்கலாம். பாலிடெக்னிக்கில் படிப்பை தொடங்கி பால் நிலாவை தொட பாலமாக இருந்த நாராயணன் என்ற அறிஞரின் அறிவியல் பயணம் இது. குமரி மண்ணின் மேலக்காட்டு விளை என்ற குக்கிராமத்தில் பிறந்த வன்னியம்பெருமாள் நாராயணனின் எண்ணமெல்லாம் எந்திரவியல் மீது படிந்து கிடந்தது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்க ஆசைப்பட்டவரை பொருளாதார நிலை அரசு பாலிடெக்னிக் நோக்கி கை காட்டியது. தனியார் நிறுவனங்களில் பணி வாய்ப்பு கிட்ட இறுதியில் இஸ்ரோ வாசல் இவருக்காக திறந்தது. இஸ்ரோவில் இணைந்த பின்னர் இவரது கல்வி தேடல் கரை கடக்க எந்திரவியல் துறையில் AMIE, கிரையோஜெனிக் எந்திரவியலில் MTech மற்றும் விண்வெளி எந்திரவியலில் முனைவர் பட்டம் என்று கரக்பூர் IIT வழியாக கல்விப்படியேறினார். விண்வெளியில் வல்லாண்மை செலுத்தும் நாடுகளுக்கு சவால் விடும் வகையில் உள்நாட்டு உந்துவிசை அமைப்பை உருவாக்க இந்தியா தீவிரமாக முனைந்தபோது தீயென உழைத்தார் நாராயணன். திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள திரவ உந்து மையத்தின் இயக்குநராக இருந்த நாராயணன் PSLV C-57 ஆதித்யா L1 திட்டம், GSLV Mark 3 சந்திரயான் 2 மற்றும் சந்திரயான் 3 உள்ளிட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வான் திட்டங்களுக்கு மையச்சரடாய் அமைந்தார். விண்கலங்கள் பல வானேற சுமார் 185 திட்டங்களுக்கான பின்புலமாயிருந்து உழைத்த நாராயணனை தேடி இஸ்ரோவின் தலைமை நாற்காலி தானாய் வந்தது. ககன்யான், மங்கள்யான் 2, சந்திரயான் 4 மற்றும் 5, சுக்கிரயான் என்று தொடர் கலன்களுக்கான கவுண்டவுன்கள் பல. மண்ணெண்ணெய் விளக்கிலும் விண்ணிலா வெளிச்சத்திலும் பள்ளி பாடம் பயின்று முன்னேறிய இந்த அறிஞரின் கண்ணசைவில் விண்ணோட காத்திருக்கின்றன. கடின உழைப்புக்கான பதிலுரையை விண்வெளியில் அடுத்தடுத்து படைத்துக் கொண்டிருக்கும் ஓய்வறியா உழைப்பாளி திருமிகு நாராயணன் அவர்களுக்கு அறிவியல் தொழில்நுட்பத்திற்கான தமிழன் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் சாதனையாளர் விருதையும் நற்சான்றையும் வழங்க புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் திரு RP சத்யநாராயணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக திருமிகு TS திருமூர்த்தி அவர்களை விருதளிக்க அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். இந்திய வெளியுறவுத்துறையில் உயர் அதிகாரியாக அறியப்பட்டவர் திருமூர்த்தி அவர்கள். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் சாதனையாளர் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு நாராயணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவருடைய துணைவியார் டாக்டர் கவிதா ராஜ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். புதிய தலைமுறையின் இந்த விருதை வழங்கியதற்காக மிகவும் நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கின்றேன். இந்த விருது எனக்கு கிடைச்ச விருதுன்னு நான் நினைக்கல. ISRO இந்திய விண்வெளித்துறையில் 20,000 எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் உள்ள ஒரு விருதுன்னு தான் நான் நினச்சி வாங்குகிறேன் இந்த விருதை. இந்த விருது வாங்கும்போது 2-3 பேரை நான் முக்கியமாட்டு சொல்லணும்.
என்னுடைய தாய் தந்தையர்கள். நான் வந்து ஒரு சாதாரண ஒரு கிராமம், கன்னியாகுமரியிலிருந்து வரக்கூடிய ஒரு கிராமத்திலே ஆகும். பொதுவாக எங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் கிளாஸ் மேலே யாரையும் படிக்க விட மாட்டாங்க. ஏன்னா எக்கனாமிக்கலி அவ்வளோ ஒரு ஸ்டேட்டஸ் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் என்னை படிக்க வச்சதுக்காக எங்கள் அப்பா அம்மாவுக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து என்னுடைய ஆசிரியர்கள், நான் வேலை செய்த அதிகாரிகள், என்னுடைய சக நண்பர்கள். நாங்கள் வந்து நிறைய சாதனைகள் செய்திருக்கோம். 1-2 சாதனைகள் பார்த்தீங்கன்னா, அந்த கிரையோஜெனிக் ராக்கெட் என்ஜின் டெவலப்மெண்ட்டில் அந்த டெக்னாலஜி நம்மளுக்கு உலகத்தில் தரமறுத்த ஒரு டெக்னாலஜி. அது 3 எந்திரங்கள் நாங்கள் செய்திருக்கோம். அதில் ஒரு எந்திரம் செய்யும்போது நான் ப்ராஜெக்ட் டைரக்டராக இருக்கும்போது உலகத்தில் 3 சாதனை செய்திருக்கோம். 3 சாதனை 3 இடத்துல நம்பர் 1 இருக்கும். இது வந்து ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு ஒரு இது கிடையாது. இது வந்து ஒரு 10,000க்கு மேலே உள்ள ஒரு டீம் ஒர்க் ஆகும். அப்போ எல்லா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லணும். என் கூட என் மனைவி இருக்கிறாங்க. என்னுடைய மனைவி டாக்டர் கவிதாராஜ், என்னுடைய மகா வந்து திவ்யா, மகன் வந்து கலேஷ். இவங்க ரொம்ப ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. மனைவி வந்து இப்படி சாதுவாக இருக்கதாட்டு நீங்கள் நினைக்காதுங்க. ரொம்ப ஒரு கிரிட்டிக் இதாக்கும். நான் இப்போ எல்லா இடத்துலையும் சொல்லும்போது எனக்கு பெர்மனன்ட் பாஸ்ன்னு சொல்லுவேன். ஆஃபீஸில் அப்பப்போ பாஸ் வருவாங்க மாறுவாங்க. ஆனால் இது ஒரு பெர்மனன்ட் பாஸ் ஆஃப்டர் மேரேஜ். ஆல்வேஸ் ஹி சப்போர்ட்ஸ். அது அவங்க கான்ட்ரிபியூஷன் நான் பேசணுன்னா கூட நிறைய பேசலாம். அதை பற்றி ஒரு தனி புக்காட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரே ஒரு இதை மட்டும் சொல்கிறேன். நாங்கள் ஜிஎஸ்எல்வி ஒரு ராக்கெட் அனுப்புறதுக்காக நான் வந்து ஸ்ரீஹரிகோட்டாயில் வேலை பார்த்துட்ருக்கேன். 74 நாள் கழித்து திரும்பி போகிறேன். ஆனால் ராக்கெட் லான்ச் கொஞ்சம் டிலே ஆகுதுக்காக. நான் திரும்பி போன உடனே நீங்கள் எல்லோரும் யோசித்து பாருங்கள். ஒரு ஹஸ்பண்ட் வந்து 74 நாள் கழித்து திருப்பி வீட்டுக்கு வராரு, ராக்கெட் லான்ச் டிலே ஆகுது. அப்போ வீட்டில் என்ன சொல்லுவாங்க? நான் போன உடனே எதுக்கு நீங்கள் வந்தீங்க, சக்ஸஸாக அனுப்பாமல் நீங்கள் சக்ஸஸ் அனுப்பிட்டு வந்தால் போதுமே, இப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆளாகும். வீட்டில் எப்பவுமே ஒரு பயங்கர என்கரேஜ்மெண்ட் உள்ள வருது. ஸோ இந்த தருணத்தில் ஒய்ஃபுக்கும் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக இந்திய விண்வெளித்துறையில் பார்த்திங்கன்னா நிறைய சாதனைகள் செய்துட்ருக்கோம். இப்போ ரீசெண்டாக செய்த சாதனை வந்து 1-2 கருத்துக்கள் நாங்கள் சொல்லணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 63 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு நம்ம இந்த இந்திய விண்வெளித்துறை ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன ராக்கெட் அமெரிக்கா அவங்க தந்து நம்ம அனுப்பினோம். இன்னைக்கு இந்த கழிஞ்ச மாதம் 30ஆம் தேதி அமெரிக்காவும் இந்தியாவும் சேர்ந்து உருவாக்கிய 2 பேலோடு, அதை இந்தியாவில் தயாரித்த ஒரு எண்ணெய் சார் செயற்கைக்கோள் நாங்கள் தான் செய்தோம். அதை நம்மளால் இந்தியர்கள் வடிவமைத்து உருவாக்கிய ஜிஎஸ்எல்வி ராக்கெட் மூலம் இந்தியாவிலிருந்து வெற்றிகரமாக அனுப்பி நம்ம இன்றைக்கி அவங்க கூட 1:1 இருந்துகிட்ருக்குறோம். அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 3 மாதத்தில் ஒரு 6500 கிலோகிராம் எடை உள்ள அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை நம்ம அனுப்ப போகிறோம். இப்படி நிறையா சாதனைகள் நடந்துகிட்ருக்கு. இந்த தருணத்தில் முக்கியமாட்டு நான் ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும். நம்ம ஆனரபிள் பிரதம மந்திரி மோடிஜி அவங்க தான் என்னை வந்து நான் 41 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஐஎஸ்ஆர்ஓவில். 41 வருஷம் கழித்து அவங்க தான் என்னை செலக்ட் பண்ணி இந்த பதவி தந்ததுக்கு அவங்களுக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய நன்றியை சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, அவங்க தான் 2047 வரை என்ன செய்யணும் பெரிய ஒரு விஷன் டாக்குமெண்ட்டே தந்திருக்காங்க. அதனால் நாங்கள் எல்லாமே செய்துட்ருக்கோம். சந்திரயான் 3 வெற்றி அடைஞ்சு பார்த்தீங்களா, அதில் வந்து 2 வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகும்போது அதில் என்னெல்லாம் ப்ராப்ளம் இருந்துன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குழு அமைச்சாங்க. அப்பவும் எனக்கு இந்த வாய்ப்பு அதனுடைய தலைவராட்டிருந்து செயல்பட அந்த வாய்ப்பு தந்தாங்க. நாங்கள் 30 நாள் கிட்டத்தட்ட ஆவரேஜாக ஒரு 800 பேர் 3.5 மணி நேரம் தான் உறங்கியிருப்போம். ஆவரேஜாக 30 நாள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணி 1100 பேஜ் ரிப்போர்ட் வி சப்மிட்டட், 107 ரெக்கமெண்டேஷன். அதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி சந்திரயான் 3 நல்ல சக்ஸஸ் ஆச்சுது. நிறையா இது ஒரு டீம் ஒர்க் ஆகும். இதே மாதிரி நிறைய சாதனைகள் செய்யிட்டுருக்கோம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஆர்ஓலேருந்து இந்த மாதிரி அவார்டுனா நிறைய பேர் வந்திருப்பாங்க. பட் இப்போ என் நண்பர் அங்கே ஒருத்தர் ஸ்ரீஹரிகோட்டாவோட டைரக்டர் இருக்கார். அவரையும் இந்த தருணத்தில் அங்கே ஸ்டேஜ் வர சொல்கிறேன், மிஸ்டர் பத்மகுமார். ஆக்சுவலி இந்த அவார்டு எனக்குள்ள இண்டிவிஜுவல் அவார்டு கிடையாது, இட்ஸ் எ டீம் அவார்டு. பத்மகுமார் ப்ளீஸ் ஜாயின். ஸோ இந்த தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும், குடும்பம்னா 2 குடும்பம், ஒன்று பர்சனல் ஃபேமிலி, அனதர் ஒன் அஃபிஷியல் ஃபேமிலி, 2 பேர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்துறதை பார்க்கும் பொழுது அதிலுமே நீங்கள் மனிதனினுடைய உயிரானது விலை மதிப்பற்றது, அதனால் மனிதனுடைய உயிரை காக்கிறதுக்காக அந்த பேரிடர்கள் எல்லாம் முன்னமே கண்டறியும் விதமாக நாங்கள் அந்த செயற்கைக்கோள்கள் எல்லாம் ஏவறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. தோல்விகளிலிருந்து பாடம் கற்பதிலும் நீங்கள் முதன்மையாக இருந்தீங்க. இப்போ ராக்கெட்
செயற்கைக்கோளை ஏந்தி செல்கிறது என்றால் ராக்கெட்டோட உந்து சக்தியில் போகுதோ இல்லையோ உங்களுடைய உந்து சக்தியில் போகிறது அப்படின்றத எங்களால் புரிஞ்சுக்கொள்ள முடியுது. உங்களுக்கு உந்து சக்தியாக அவங்க இருக்கிறாங்கன்றதை இப்போ புரிஞ்சுக்க முடியுது. ஓரிரு கருத்துக்களை உங்களோடு வழங்க விருகின்றேன். இந்த ஆண்டு நான் ஜனவரி 13 தான் சேர்மன் ISRO பதவி எடுத்தது. அதுக்கு பிறகு உள்ள பெரும் சாதனைகள் ஒரு 4-5 சாதனை இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா, நம்ம முத லான்ச் வெஹிக்கிள் அனுப்பினது 1979. அதுக்கு அப்துல் கலாம் சார் தான் ப்ராஜெக்ட் டைரக்டராக இருந்தாங்க. அண்டு அப்போ ப்ரொஃபஸர் சதீஷ் தவான் சேர்மனாக இருந்தாங்க. அந்த ராக்கெட் ஒரு பார்ஷியல் சக்ஸஸ்ன்னு சொல்லுவோம், ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகலை. இந்த ஆண்டு ஜனவரி 29 100வது ராக்கெட் லான்ச் இங்கேருந்து ஸ்ரீஹரிகோட்டாருந்து அனுப்பணும். அந்த இது முழுக்க வெற்றியடைந்து இந்திய சரித்திரத்தில் கோல்டன் லெட்டர்ஸில் வியாபித்தாங்க. இது ஒரு சாதனை. 28,400 கிலோமீட்டர் வேகத்தில் போன 2 செயற்கைக்கோள்களை ஸ்லோவாக்கி விண்வெளியில் இணைச்சிருக்கோம். அது ஒரு அடுத்த சாதனை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார் சேட்டலைட். அது அந்த செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா, நாசா அவங்க செலவழிச்சிருக்கிறது, JPL செலவு 10,300 கோடி ரூபாய். ஒரு பெரிய காஸ்ட்லி ஒரு செயற்கைக்கோளாகும். நம்ம அதே மாதிரி நம்மளும் நிறையா செலவு பண்ணியிருக்கோம். இது எல்லாரும் 2 வாரம் சேர்ந்து செய்த ஒரு செயற்கைக்கோள். இந்தியாவுக்குள்ள பங்கு பார்த்தீங்கன்னா 70% செயற்கைக்கோள் செய்ததுக்கும் அதை அனுப்புனதுக்கும். அதை பர்ஃபெக்டாக இந்த கழிஞ்ச மாதம் 30 அனுப்பி உலகமே உயர்ந்து பார்க்கக்கூடிய அளவில் ஒரு சாதனை செய்திருக்கோம். அது மாதிரி சுபாஷ் சுக்லா இந்த ஆக்சுவலாக அது அவர் அனுப்புனது ஜூன் 25 சக்ஸஸ் அனுப்பியிருந்து. ஒரிஜினலாக பிளான் பண்ணது ஜூன் 11. ஜூன் 10 எங்களுக்கு தெரிய வருது அந்த ராக்கெட்டில் ஒரு சின்ன கோளாறு இருக்குன்னு. ஜூன் 10 அந்த ராக்கெட்டை நிறுத்தி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் எல்லாம் பார்த்தாச்சுன்னா ராக்கெட்டில் ஒரு பெரிய கிராக் இருந்தது. அந்த கிராக்கோடு அனுப்பி ஒரு 5வது செகண்டில் மொத்தத்தில் இட் would have failed. So that also we have stopped. So I will thank Indian education system, ISRO knowledge and ISRO teamwork. நம்ம ஒரு சாதாரண நாடாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முத ராக்கெட்லாம் அனுப்பும்போது இந்த ராக்கெட்டை எப்படி அனுப்பும் தெரியுமா? கொண்டு போகிறதுக்கு இந்த கார் ஒன்றுமே கிடையாது. பழைய சைக்கிள் வச்சாங்க கட்டி கொண்டு போகிறது 1965-70 டைமில். அப்படி ஒரு நாடு இன்னைக்கு வெளிநாட்டு ராக்கெட்டை நிறுத்தி வெற்றிகரமாக அனுப்புறதுக்கு நம்மளுக்கு அந்த நாலேஜ் வந்திருக்குன்னா நீங்கள் தெரியும் எவ்வளவு லெவலில் நம்ம வளர்ந்துருக்கோன்னு. அதே மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இந்த வருஷம் ஆட்களை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய முதல் அன்க்ரூட் மிஷன் சொல்லுவோம். அதில் ஒரு பயாமித்ரான்னா ஒரு ரொபாட் அது செய்தது இவங்க லேபில் தான், பத்மகுமார் லேபில் தான். அதை வச்சு இந்த டிசம்பரில் அனுப்ப போகிறோம். இதே மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது. அந்த திட்டங்களை பற்றி பேசணும்னா வேற ஒரு ஒகேஷனில் பேசலாம். இந்த விருது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தமிழிசை மேடம் ஒரு சகோதரி மாதிரியாக எனக்கு அவங்க இங்கே வந்தது எனக்கு தெரியாது. இங்கே இருக்கிறது ஒரு பெரிய பிளஸ்ஸிங் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் ரொம்ப கிரிட்டிக்னு ஐயா சொன்னாங்க, எப்படி? I'm not a Tamilian, first of all, forgive me. I believe we live by faith. So whatever we do, we have to be sincere. So like that, every event, whatever happens in life, we have to answer God. So like this straight, we have to do. Even with my children also, same thing only. So whether it is official thing or family or personal, we should be faithful, loyal, and we should answer God. புதிய தலைமுறை சார்பாக டாக்டர் நாராயணன் அவர்களுக்கு இந்த விருது வழங்குவதற்கு நான் மிக்க பெருமை அடைகிறேன். நீங்கள் அவருடைய சாதனையெல்லாம் நீங்கள் பிரமாதமாக அந்த ஆடியோ விஷுவலில் கேப்சர் பண்ணிட்டீங்க. நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே that by sheer dedication, commitment, brilliance and hard work, he has reached the pinnacle of ISRO as chairman of ISRO. And he has big dreams for the future. And I would like to wish him all the best. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று இந்த புதிய தலைமுறை தமிழன் விருதுகளுக்காக அறிவியல் மற்றும் விஞ்ஞானம் துறையில் விருது பெறும் திரு நாராயணன் இஸ்ரோ சேர்மன் அவர்களுக்கு புதிய தலைமுறை சார்பாகவும் அதன் நேயர்கள் சார்பாகவும் எங்கள் வாழ்த்தினையும் பாராட்டினையும் இந்த மேடையில் தெரிவித்துக் கொள்கிறோம்.
இது இஸ்ரோவுக்கும் புதிய தலைமுறைக்கும் நெடுங்காலமாக ஒரு உறவு இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் எப்போதெல்லாம் இஸ்ரோவின் தலைவர் ஒருவர் எடுக்கப்படுகிறாரோ அவருக்கு நாங்கள் விருது வழங்குவது ஒரு வழக்கமாகிவிட்டது. அதிலும் திரு நாராயணன் அவர்களுக்கு வழங்குவது என்பது மிகவும் ஒரு பெருமை வாய்ந்ததாகும். அவர் சொன்னது போல கிரையோஜெனிக் இன்ஜின் என்னும் விஷயத்தில் அவர் ஸ்பெஷலைஸ் செய்து 42 மாதங்களில் முடிக்க வேண்டிய வேலையை அவர் சொன்னார். நாங்கள் 3 சாதனைகள் செய்திருக்கிறோம் என்று. அதில் ஒன்றுதான் நான் சொல்லுகிறேன். 42 மாதங்களில் முடிக்க வேண்டியதை வெறும் 28 மாதங்களில் முடித்து கிரையோஜெனிக் இன்ஜின் டெஸ்டிங் டு ஃப்ளைட் என்பதில் அவர் சாதனை புரிந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு, அதுவும் நம் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழில் படித்து இவ்வளோ தூரம் உயர்ந்து இஸ்ரோவில் இருந்து பணியாற்றி இப்போது இஸ்ரோவின் உச்ச பொறுப்பிற்கு வந்தவருக்கு இந்த பரிசினை வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பை நம் புதிய தலைமுறை பெற்றது மிகவும் மகிழ்ச்சியான தருணம். ஆலமரத்தின் கீழ் எந்த ஒரு மரமும் அவ்வளோ சீக்கிரம் வளர முடியாது என்று அதை பொய் என நிரூபித்து காட்டியவர் என் தந்தை அவர்கள். அவர்கள் கீழே நாங்கள் மட்டுமல்ல, பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழ்கின்றன, பல்லாயிரக்கணக்கான பணியாளர்கள் வாழ்கின்றன. ஸோ இந்த புதிய தலைமுறையின் தமிழன் விருதுகள் மூலம் நாங்கள் அடைந்த பெருமைக்கு மட்டற்ற மகிழ்ச்சி பெறுகிறேன். அதிலும் இந்த மேடையில் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது திரு நாராயணன் அவர்களுக்கு பரிசளிப்பது என்பது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. நன்றி. Dr. Narayanan is a great leader. You would have heard from his own words, his personal life and official lives. He is so proud of the Indian space program. He is so proud of the new India that we are seeing now. And he is so proud of the status that India has achieved among the big nations, so to call. And we are shoulder to shoulder with those nations. And his effort and his vision and his love for his country and love for the space program. And he throbs when he talks about the achievements that we have made. You could have seen that the way he expresses his pride in each of the achievements of the program and his love for each one of his team, the 20,000 people of personnel in ISRO. So I wish him all the best. And this award that is given by Pudhiya Thalamurai is going to drive us to better heights. Under his leadership, we are going to make many more strides, and I am sure that we will be leading the world in very many areas, including Indian space program under Dr. Narayan's leadership.